நாங்கள் 92வது வார்டில் இருந்து பேசுகிறோங்க. துணை மேயர் வெற்றிச்செல்வன் அவர்களுடைய வார்டுங்க. எங்களுக்கு இங்கே என்னென்னா பக்கத்தில் காலேஜ் இருக்குங்க. அவங்க புதுசாக ஒரு டிச்சு கட்டுறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. எங்களுக்கு ஏற்கனவே இந்த பகுதியில் பாதாள சாக்கடை எல்லாம் போட்டு முடிந்து எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்குங்க. இப்போ அவங்களுக்கு ஏற்கனவே 10 அடி வழி விட்டு அதுக்கு தண்ணி கொண்டு வரக்கான அமைப்புகளும் இருக்குங்க. அதையும் மீறி அவங்க புதுசாக ஒரு சாக்கடை அமைப்பை இங்கே உருவாக்குறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. அது எதுக்காகன்னு புரியலிங்க. எங்களுக்கு இங்கே குழந்தைங்க பெரியவங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்க இடங்க. இப்போ அதனால் எங்களுக்கு இங்கே வியாதிகள் அந்த மாதிரி எல்லாம் பரவறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்காக நாங்கள் கலெக்டர்கிட்ட மேயர்கிட்ட எல்லார்கிட்டையுமே பெட்டிஷன் கொடுத்துட்டோங்க. கமிஷனர்கிட்ட எல்லாமே பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். அதையும் மீறி முயற்சி எடுத்துகிட்டே இருக்காங்க. இதை தடை செய்யறதுக்கு எல்லா முயற்சிகளும் நாங்களும் பார்த்துட்ருக்கோங்க. எங்களுக்கு முடிந்த அளவுக்கு உதவுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். துணை மேயர் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க? துணை மேயர் அதை பற்றி எங்களுக்கு பதில் ஒன்றும் கொடுக்கலிங்க. அடிக்கடி அது வேலை செய்யறதுக்கான முயற்சிகள் இங்கே நடந்துகிட்டே இருக்குங்க. நாங்களும் வரும்போதெல்லாம் அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோங்க. இதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் அது முயற்சி பண்ணி கொடுங்க. ஏற்கனவே சீராக அந்த சைடு போயிட்டுருக்குங்க. ஏற்கனவே அவங்க ஒரு வேலுமணி அவர்கள் ஒரு பைப் லைன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதை அந்த பொது சாக்கடைக்கு கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. அதையும் மீறி இப்போ அவங்க புதுசாக காலேஜ் பெருசாக கட்டவும் இன்னும் 10,000 குழந்தைங்களோட தண்ணியை பொதுமக்கள் வாழ்கிற வழியில் கொண்டு வர்றதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. அதை தடை செய்யறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணி கொடுங்க.